ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இந்த மாதிரிலாம் சொல்லணும்னு எனக்கும் ஆசை தான், ஆனால் வர மாட்டுது. சரி, ஓகே, நம்ம வந்து புது யூடியூபர், கொஞ்சம் இப்படி தான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பேசணும். அதுக்கப்புறம் வந்து கேஷுவல் பண்ணிடலாம். ஓகே. ஹலோ காய்ஸ், தேங்க்யூ ஃபார் யுவர் ரெஸ்பான்ஸ் ஸோ ஃபார். ஸோ நல்லா போயிட்டுருக்கு. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன வீடியோவில் பார்க்க போகிறோன்னா, த 1 மினிட் மேனேஜரோட பார்ட் 1 நான் போட்டேன். ஸோ இப்போ பார்ட் 2 தான் போட போகிறேன். இந்த 1 மினிட் மேனேஜர் பார்ட் 1 நான் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் தான் எல்லாரும் சொன்னாங்க, இங்கே பாருங்கள், நீங்கள் அப்படிலாம் ரீட் பண்ணக்கூடாது, காப்பிரைட் இஷ்யூ வரும் அப்படின்னு. நம்மளே புது யூடியூபர், நமக்கு இதெல்லாம் தெரியாது. சரி, ஓகே, ஏதோ நல்லது பண்ணலாமேன்னு போய் காப்பிரைட் இஷ்யூ அப்படி இப்படின்னு வந்துடுச்சுன்னா, ஸோ அதனால இன்றைக்கி வீடியோவில் நம்ம புக்கை ரீட் பண்ண போகிறது கிடையாது. ஆடியோ புக் தான். பட் ஸ்டில் நம்ம அதில் என்ன கருத்து சொல்லியிருக்காங்க, வாட் இஸ் த கருத்து தே ஆர் சேயிங் இஸ் அப்படின்ற மாதிரி என்ன கருத்து சொல்லியிருக்காங்க, அதுலேருந்து நம்மளோட டேக் அவே என்ன அப்படின்றத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுவும் இல்லாமல் மோஸ்ட்லி எனக்கு வேறு நீ நல்லா ஸ்டோரி சொல்வியே, உன்னோட வாய்ஸ் நல்லா இருக்கே அப்படி இப்படி நிறைய பேர் கொஞ்சம் காம்ப்ளிமெண்ட்லாம் கொடுத்தாங்க. சரி, ஓகே, நம்ம சும்மா ரீட் பண்ணுறதை விட கொஞ்சம் என்கேஜிங்காக ஸ்டோரியாக என்ன தான் இருக்குது அந்த புக்கில், நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத சொன்னால் உங்களுக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு எனக்கும் தோணுச்சு. ஸோ ரொம்ப நேரம் இன்ட்ரடக்ஷனே பேசிகிட்டு இருக்கோம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஓகே. ஸோ பார்ட் 1ஓட ஒரு சின்ன ரீகேப் என்னென்னா, த சர்ச் அப்படின்ற டாப்பிக்கில் ஒரு யங் மேன் இருப்பார். அவருக்கு பேசிக்கலி என்ன தேவைன்னா, ஒரு மேனேஜர்னால் எப்படி இருக்கணும், எந்த மாதிரி இருந்தால் ஒரு குட் மேனேஜர் அப்படின்றத தேடிட்டு இருப்பார். ஸோ அதுதான் வந்து த சர்ச். ஓகேவா? அதுக்காக அவர் நிறைய மேனேஜர்ஸ் போய் பார்ப்பாரு, நிறைய கம்பெனிஸ் ஏறி இறங்குவார். அவங்க எந்த மாதிரியெல்லாம் இருக்காங்க அப்படின்றத கொஞ்சம் கொஞ்சமாக அனலைஸ் பண்ண ட்ரை பண்ணுவார். ஒரு சில பேர் பீப்புள் ஓரியன்டாக இருப்பாங்க, ஒரு சில பேர் ரிசல்ட் ஓரியன்டாக இருப்பாங்க. அந்த மாதிரியான நிறையா வேரியேஷன் ஆஃப் மேனேஜர்ஸை வந்து அவர் பார்த்துட்டே வருவார். அவருக்கு வந்து ஒரு ஸ்டில் சாட்டிஸ்ஃபேக்ஷனே இருக்காது. இன்னும் உண்மையிலே இவங்க தான் நல்ல மேனேஜரா, ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்க தான் நல்ல மேனேஜரா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குள்ளே நிறையா அது ஓடிட்டே இருக்கும். ஆனால் அவருக்கு ஒரு நாள் ஒரு மேனேஜரை பற்றி தெரிய வருது, த 1 மினிட் மேனேஜர். அதான் நம்ம கதையோட ஹீரோ. ஸோ இந்த 1 மினிட் மேனேஜரை பற்றி தெரிய வருது. ஸோ நம்ம இந்த யங் மேன் என்ன பண்ணுறாரு, அவரை போய் பார்ப்போம். பார்த்துட்டு நம்ம நினைக்கிற மாதிரி இந்த மேனேஜரும் எந்த மாதிரியான ஸ்கில்ஸ்லாம் வச்சுருக்காரு, உண்மையிலே இதுதான் மேனேஜரா, எதுக்காக அவர் 1 மினிட் மேனேஜர்னு சொல்கிறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கலான்றதுக்காக போகிறாரு. ஸோ இதோட தான் நம்ம கதையை வந்து முடிச்சு வச்சுருந்தோம். ஸோ பார்ட் 2ல் இப்போ என்ன நடக்குதுன்னு பார்க்க போகிறோம். இந்த யங் மேன் என்ன பண்ணுறாருன்னா, இந்த 1 மினிட் மேனேஜரோட செக்ரட்டரிக்கு கால் பண்ணுறாரு. செக்ரட்டரிக்கு கால் பண்ணி, எனக்கு இது மாதிரி அவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வேணும், அவரை பற்றி எல்லாரும் மார்வலஸ் ஸ்டோரிஸாக சொல்கிறாங்களே, எனக்கு கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு மாதிரி கேட்குறாரு. உடனே அவர் என்ன பண்ணுறாரு, உடனே அந்த 1 மினிட் மேனேஜர் இருக்கார்ல, அவருக்கு வந்து ஃபோனை கனெக்ட் பண்ணுறாரு. இந்த யங் மேனுக்கு ஒரே ஆச்சரியம், எப்படா அது ஒரு நல்ல மேனேஜர்னால் எப்போ பார்த்தாலும் மீட்டிங்கில் இருக்கணும், எப்போயுமே பிஸியாக இருக்கணும், இவனுங்க கேட்டோன்னே உடனே கால் கனெக்ட் பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஆச்சரியப்படுறாரு. உடனே அந்த மேனேஜரும் கால் எடுத்து, சொல்லுங்கள், என்ன வேணும் ஏது வேணும் அப்படின்னு கேட்குறாரு. கேட்ட உடனே இந்த யங் மேன் என்ன சொல்கிறாரு, எனக்கு வந்து உங்களை வந்து மீட் பண்ணணும், நான் ஒரு நல்ல மேனேஜரை வந்து நான் வந்து தேடிட்டுருக்கேன், அவங்களோட குவாலிட்டிஸ் என்னென்னு தெரிஞ்சுக்கணும், அவங்களோட ஸ்கில்ஸ் என்னென்னு தெரிஞ்சுக்கணும், ஸோ அவங்கள பற்றி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், எனக்கு வந்து உங்களை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஓகே, வாங்க, வெனஸ்டே மார்னிங் மட்டும் தான் எனக்கு மீட்டிங் இருக்குது, மற்ற டைமில் நான் ஃப்ரீ தான், நீங்கள் எப்போ வேணால் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாரு. இவருக்கு வந்து ஒரு மாதிரி ஷாக்கிங்காக இருக்குது, என்னடா அது வெனஸ்டே மட்டும்தான் மீட்டிங்கா, சரி ஓகே, நம்ம என்ன தான் சொல்கிறாங்கன்னு நேரில் போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா, நெக்ஸ்ட் டே கிளம்பி அந்த மேனேஜரை போய் பார்க்க போகிறாரு. உள்ளே போய் பார்த்தோன்னே, ஹாய் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த எப்பயும் போல் அந்த கெஸ்டர்ஸ்லாம் பண்ணிவிட்டு, சொல்லுங்கள் உங்களுக்கு என்ன வேணும், என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து அவர் கேட்குறாரு. உடனே இந்த யங் மேன் வந்து கேட்குறாரு, எனக்கு ஒரு நல்ல மேனேஜர்னால் எந்த மாதிரி இருக்கணுன்றது எனக்கு தெரியணும், அதுக்காக தான் நான் வந்து இங்கே மெயினாக வந்திருக்கேன் அப்படின்னு வந்து அவர் சொல்கிறாரு. ஓகே, என்னன்னு கேளுங்க, உங்களோட கொஷின்ஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. உடனே இந்த யங் மேன் கேட்குறாரு, பேசிக்காக மேனேஜர்னாலே எப்போயுமே மீட்டிங்ஸு அது இதுன்னு பிஸியாக தானே இருப்பாங்க, அது நீங்கள் மட்டும் எப்படி இவ்வளோ ஃப்ரீயாக இருக்கீங்க அப்படின்னு அவர் கேட்டார். அதான் நான் சொன்னேனே, வெனஸ்டே மார்னிங் எனக்கு மீட்டிங் இருக்குன்னு, ஸோ வெனஸ்டே மார்னிங்ஸ் என்னோடய டீம் கூட எனக்கு மீட்டிங்ஸ் இருக்கும், மற்ற டைமில் நான் ஃப்ரீ தான் அப்படின்னு வந்து அவர் சொல்கிறாரு. சொன்னோன்னா உடனே இந்த யங் மேன் கேட்குறாரு, ஓகே, அப்போ நீங்கள் அந்த மீட்டிங்ஸில் என்ன பேசுவீங்க, நீங்கள் பேசுவீங்களா இல்லை உங்களோட டீமில் இருக்கிற மெம்பர் பேசுவாரா, என்ன பேசுவீங்க அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. உடனே அவர் சொல்கிறாரு, ஆப்வியஸாக என்னோட டீம் மெம்பர் தான் பேசுவாங்க, ஏன்னா அவங்க தானே அந்த டாஸ்க் பண்ணியிருக்காங்க, லாஸ்ட் வீக் என்ன ஒர்க் பண்ணியிருக்காங்க அதை பற்றின ரிவ்யூ, அதை பற்றின அனலைசிஸை வந்து அவங்க என்கிட்ட சொல்லுவாங்க, நான் அதை வந்து கவனிப்பேன், அவ்வளோதான் அப்படின்னு வந்து அவர் சொல்கிறாரு. அவ்வளோதானா அப்படின்னு அவர் கேட்குறாரு. ஆமாம், லாஸ்ட் வீக் அக்காம்ப்ளிஷ்மெண்ட் என்னென்ன, பிளான்ஸ் என்ன, ஸ்ட்ராட்டஜிஸ் என்ன, நெக்ஸ்ட்டு நம்ம மூவிங் ஃபார்வர்டில் போகிறதுக்கு என்னென்ன பிளான்லாம் வச்சுருக்காங்க அப்படின்னு அவங்க தான் டிசைட் பண்ணுவாங்க அப்படின்னு வந்து அவர் சொல்கிறாரு. எப்பயுமே மேனேஜர் தானே டிசிஷன் எடுக்கணும், ஏன் வந்து நீங்கள் ஏன் இப்படி டிஃப்ரெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. அப்போ தான் அவர் சொல்கிறாரு, ஒர்க் பண்ண போகிறவங்க, வேலை பண்ண போகிறவங்க அவங்க, ஸோ அவங்க எடுக்கிற எந்த டிசிஷன்லையுமே நான் தலையிட மாட்டேன், தட் இஸ் நாட் மை பிஸ்னஸ் அப்படின்னு வந்து இந்த மேனேஜர் சொல்கிறாரு.
எல்லாமே வந்து ஷாக்கிங்காக இருக்குது. என்னடா அது எல்லா மேனேஜரும் மைக்ரோ மேனேஜ்மெண்ட் பண்ணுவாங்க, இது பண்ணுவாங்க. இவர் என்னடானா அவங்களே மீட்டிங்கில் அவங்களே பேச விடுவேன்றாரு, அவங்களே டிசிஷன் எடுக்க விடுவேன்றாரு, டிசிஷனை நான் தலையிட மாட்டேன்றாரு. எல்லாமே கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஷாக்கிங். இதுலேயே அடுத்தடுத்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காரு. கேட்ட உடனே அவர் கேட்குறாரு, அப்போ நீங்கள் வந்து ரிசல்ட் ஓரியன்ட் பர்சன் தான், பீப்புள் ஓரியன்ட் பர்சன் கிடையாது இல்லை அப்படின்னு வந்து அவர் கேட்குறாரு. உடனே உடனே இந்த மேனேஜர் கேட்குறாரு, ஆமாம் நீங்கள் எதை வச்சு முதல்ல இப்போ நீங்கள் நான் பீப்புள் ஓரியன்டா இல்லை ரிசல்ட் ஓரியன்டா நீங்கள் வந்து டிசைட் பண்ண முடியும் அப்படின்னு வந்து அவர் கேட்டோன்னே, ஆமாம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஓகே மீட்டிங்கில் எல்லா டிசிஷனும் உங்களோட டீம் மெம்பர்ஸே எடுப்பாங்கன்னா அப்புறம் நீங்கள் எதுக்கு இந்த வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் யுவர் மீட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி இவர் வந்து கேட்குறாரு. கேட்ட உடனே இவர் வந்துட்டு ப்ளீஸ் யங் மேன் என்னை திருப்பி கேட்காத, நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், இது வந்து வேஸ்ட் ஆஃப் டைம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஹார்ஷாக சொல்கிறாரு. உடனே இவர் யங் மேனுக்கு வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வேறு அமைதியாயிடுறாரு. அதை நான் ஆல்ரெடி நீ கேட்ட கொஸ்டினுக்கு ரிப்ளை பண்ணிட்டேன் அப்படின்றாரு. நாங்கள் இங்கே இருக்கிறது ரிசல்ட்டை கொண்டு வரதுக்காகவும் இந்த ஆர்கனைசேஷனோட மெயின் பர்பஸே வந்து எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, அவ்வளோதான் அப்படின்னு வந்து அவர் சொல்கிறாரு. ஸோ நாங்கள் வந்து ரொம்ப ஆர்கனைஸ்டாக இருக்கோம், மோர் ப்ரொடக்டிவாக இருக்கிறதுக்காக அப்படின்னு வந்து அந்த மேனேஜர் வந்து சொல்கிறாரு. உடனே இந்த யங்மேன் கேட்குறாரு, அப்போ நீங்கள் வந்து வெறும் ரிசல்ட் ஓரியன்ட் பர்சன் தான் போல இருக்குது, பீப்புள் ஓரியன்ட் பர்சன் இல்லை நீங்கள் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. உடனே மேனேஜர் சொல்கிறாரு, நோ அப்படி கிடையாது, நான் 2 பேருமே தான் கேர் பண்ணுவேன், ஐ மோஸ்ட்லி கேர் அபவுட் பீப்புள் ஆல்சோ த ரிசல்ட்ஸ் அப்படின்னு வந்து அவர் சொல்கிறாரு. உடனே அது வந்து மோஸ்ட்லி ஹேண்ட் அண்ட் ஹேண்ட், இந்த ரெண்டுமே ஒரே லைக் தராசு மாதிரி தான், இந்த பக்கமும் வந்து ரிசல்ட்டும் எனக்கு வேணும், பீப்புளும் வேணும், அதுதான் வந்து ஒரு குட் மேனேஜர் அப்படின்ற மாதிரி வந்து அவர் சொல்கிறாரு. மேனேஜர் வந்து சொல்கிறாரு இந்த யங் மேன் கிட்ட, நான் என்னோட ரூமில் ஒரு கோட் எழுதி வச்சு அதாவது அந்த போர்டு மாதிரி இருக்கும்ல, அதை வேணால் போய் பாரு, அதில் என்ன எழுதியிருக்குன்னு பாரு அப்படின்னு சொல்கிறார். அது என்ன எழுதியிருக்குன்னா, பீப்புள் ஹூ ஃபீல் குட் அபவுட் தெம்செல்ஸ் ப்ரொடியூஸ் குட் ரிசல்ட்ஸ். ஸோ யார் ஒருத்தவங்க அவங்கள பற்றி குட்டாக ஃபீல் பண்ணுறாங்களோ அவங்களால தான் குட் ரிசல்ட்ஸையும் ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அப்படின்றது தான் அந்த கருத்து. டக்குன்னு பேசி முடிச்ச உடனே இந்த மேனேஜர் சொல்கிறாரு, ஓகே உனக்கு வேணா கொஞ்சம் டவுட்டாக இருக்கிற மாதிரி தெரியுது, உனக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா என்னோடய டீம் மெம்பர்ஸோட கான்டாக்ட் லிஸ்ட்டு இதெல்லாம் அந்த இருக்குது, நீ போய் கேட்டு என் உண்மை என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டுறாரு. உடனே இவரை வந்துட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. ஸோ இந்த 1 மினிட் மேனேஜர்னு சொல்லிப்பேன் அப்படின்னு வந்து அவர் சொல்கிறாரு. உடனே யங்மேன் கேட்குறாரு, ஒய்ஸோ ஏன் எப்படி நீங்கள் வந்து உங்களை 1 மினிட் மேனேஜர்னு சொல்லிக்கிறீங்க? ஆமாம் குறைஞ்ச டயத்தில் நல்ல ரிசல்ட்டை கொண்டு வரனால நானே வந்து என்ன ஐ கால் இட் மை செல்ஃப் அஸ் அ 1 மினிட் மேனேஜர் அப்படின்னு வந்து அவர் சொல்கிறாரு. உடனே யங்மேனுக்கு வந்து கொஞ்சம் நம்புற மாதிரியும் இருக்குது, கொஞ்சம் புரியாத மாதிரியும் இருக்குது. ஸோ வந்து என்ன நினைக்கிறாருன்னா, ஓகே லெட்ஸ் டாக் டு ஹிஸ் டீம் மெம்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆளுக்கா உடனே இந்த லிஸ்ட்டு கொடுத்தாங்க இல்லையா, உடனே இந்த யங்மேன் கேட்குறாரு அந்த மேனேஜர் கிட்ட, ஸோ இதில் யாருக்கு நான் ஃபஸ்ட்டு கால் பண்ணட்டும்? உடனே அவர் டென்ஷன் ஆகிட்டார். இந்த 1 மினிட் மேனேஜர் என்ன சொல்கிறாருன்னா, தம்பி உனக்காகலாம் நான் டிசிஷன் எடுக்க முடியாதுப்பா, நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், டிசிஷன் வந்து எப்பவுமே நீ தான் எடுக்கணும், மற்றவங்களுக்கு எப்பவுமே நான் டிசிஷன் எடுக்க மாட்டேன், தட் வில் நாட் ஒர்க் வித் மீ. ஸோ எனக்கு வந்து அது செட் ஆகாது, உன் டிசிஷன் நீ எடு, நீயே வந்து அதை கேரி அவுட் பண்ணிக்கோ, நான் நம்பர்ஸ் ஆல்ரெடி கொடுத்துட்டேன், இட்ஸ் அப் டு யூ அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டாரு. ஸோ இந்த பார்ட் 2ல் நம்ம தெரிஞ்சுக்கிட்டது என்னென்னா, எப்பயுமே we have to believe in ourselves and then எப்பயுமே நம்மளோட டிசிஷன்ஸை மற்றவங்க கையில் கொடுக்காம நம்மளே யோசிச்சு நிதானமாக எடுத்து மேக் இட் ஹேப்பன். அதுதான் வந்து இந்த கதையோட டேக்அவே. ஓகே, see you guys, bye, happy weekend.